வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு பார்த்தேன். உண்மையிலேயே அத பத்தி யோசிக்கும் பொழுது, எவ்வளவு தூரம் நம்மல்லாம் சுரண்டப்படுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யோசிக்கும் பொழுது உண்மையிலே அ பயமா இருக்கு, அச்சமா இருக்கு. ஒரு பக்கம் பாருங்க, சமீபத்துல இந்த நகை கடன், தங்க நகைக்கான கடனுடைய ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஆர்பிஐ மாற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதாவது முன்னால நீங்க தங்க நகைய கொண்டு போய் அடமானம் வச்சீங்கன்னா, அதோடைய வேல்யூல 80ல இருந்து 90% வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஆனா இத இப்ப 75% குறைச்சுட்டாங்க. அதே மாதிரி நகை உங்களோடது தான் அப்படிங்கிறதுக்கான சான்றிதழோ, இல்ல அதற்கான ப்ரூஃபோ நீங்க குடுத்தா தான் அந்த நகை அக்செப்ட் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கு. அதே மாதிரி நீங்க வெறும் இன்ட்ரெஸ்ட்ட மட்டும் கட்டிட்டு அதுக்கு மேல லோன் எடுக்க முடியாது. ஒரு நகைக்கடன் நீங்க எடுத்தீங்கன்னா, முழுசா அசலும் வட்டியும் சேர்த்து கட்டி அந்த நகைய மூட்டதுக்கு அப்புறம் தான் அத மீண்டும் நீங்க அடமானம் வைக்க முடியும். இப்படி எத்தனையோ ரூல்ஸ் இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஏழை நடுத்தர மக்களுக்கு எதிரான சில ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. இத பத்தி எம்பி சு. வெங்கடேசன் அவர்களும், மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதினாங்க. நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து சு. வெங்கடேசன் அவர்கள் பேசினாரு. இந்த விஷயங்கள்லாம் நீங்க ரீகன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தையும் குடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகள், மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் பொருந்தாது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அறிவிச்சாரு. சோ எவ்வளவு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, தங்கம் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்கள் வீட்டுல அது ஒரு ஆடம்பரம் கிடையாது. அது ஒரு அவசியத்துக்காக வாங்கி வைக்கிறது. என்னைக்காவது ஒரு நேரம் ஆத்திர அவசரத்துக்கு நம்ம உதவும் அப்படின்னு நினைச்சு ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ அப்படிங்கறத தாண்டி எத்தனையோ குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா தாலியில இருக்கிற தங்கத்து வரைக்கும் அடமானம் வச்சு பிள்ளையோட கல்யாணத்தை நடத்துறதோ இல்ல பிள்ளையோட படிப்புக்கு செலவு பண்றதோ இதை எத்தனையோ குடும்பங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கடைசி குந்துமணி தங்கம் வரை இன்னைக்கு அடமானம் வச்சுதான் பல குடும்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான ஒரு பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பா ஏழை எளிய மக்கள் மிடில் கிளாஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பாக்குறோம். இதற்கு இடையில் தான் நீங்க பாத்தீங்கன்னா மேலும் அதிர்ச்சி தரக்கூடிய இந்த பதிவை நேத்து பார்த்தேன். அதாவது மே 1ஆம் தேதியில இருந்தே இது நடைமுறைக்கு வந்துருச்சு. இத பத்தி எவ்வளவோ செய்திகள் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸ்ல கூட நான் பேசியிருக்கிறேன். ஆனா உண்மையிலேயே இதோடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறது இது நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. ஒரு பக்கம் டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் இந்தியான்னு பேசுறோம். எல்லா டிரான்சாக்ஷன்ஸையும் இன்னைக்கு டிஜிட்டலா மாத்திட்டாங்க பாருங்க அப்படின்னு இந்த மோடி அரசாங்கம் மார்த்தட்டிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இந்த கடந்த 6 மாசத்துல தான் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டிஜிட்டல் ஃப்ராட் நடக்குது. கிட்டத்தட்ட 16,000 கோடிக்கு மேல டிஜிட்டல் ஃப்ராட் மூலமா, சைபர் ஃப்ராட் மூலமா மக்கள் தொலைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடியுது. சரி, அவன் தான் நம்ம பணத்தை திருடுறதுக்காக ஏதோ பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ உங்க கிட்ட இருந்து களவாடுகிறது இந்த அரசாங்கம். எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா? பேங்க் ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேங்க் ஏடிஎம் மெஷின் கேட்கும். டு யூ வாண்ட் டு செக் யுவர் பேலன்ஸ் அப்படின்னு கேட்கும். எஸ் அப்படிங்கிற பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உடனே உங்க பேலன்ஸ் என்ன அப்படிங்கறது அந்த மெஷின்ல டிஸ்பிளே ஆகும். ஆனா அதுக்கு நீங்க எவ்வளவு காசு கட்டணும் தெரியுமா? ரூ. 11 பிளஸ் 18% ஜிஎஸ்டி ரூ. 13. உங்களோட பேலன்ஸ் என்னங்கறத செக் பண்றதுக்கு நீங்க கட்டணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதான் ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் குடுக்குறாங்களே அப்படின்னு. கரெக்ட். ஒரு மாசத்துல நீங்க எந்த பேங்க்ல அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களோ அதே பேங்கோட ஏடிஎம்க்கு போனி நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா 5 டிரான்சாக்ஷன் ஃப்ரீ. அதே வேற ஏதாவது பேங்க் அக்கவுண்ட்ல ஏடிஎம்ல நீங்க போய் உங்க டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணீங்கன்னா 3 டிரான்சாக்ஷன் ஃப்ரீ. அதுக்கு மேல ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த டிரான்சாக்ஷன்ல 2 வகையான டிரான்சாக்ஷன் உண்டு. பினான்சியல் டிரான்சாக்ஷன், நான் பினான்சியல் டிரான்சாக்ஷன். பினான்சியல் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது இப்ப நீங்க ஏடிஎம்ல இருந்து பணம் எடுக்கிறீங்கன்னா அது பினான்சியல் டிரான்சாக்ஷன். நான் பினான்சியல் டிரான்சாக்ஷன் அப்படின்னா இப்ப நீங்க பேலன்ஸ் செக் பண்ணணும் அப்படின்ட்டு எஸ்ன்னு ஒரு பட்டன் அமுத்துறீங்களா, அது நான் பினான்சியல் டிரான்சாக்ஷன். அப்ப யோசிச்சு பாருங்க, உங்க பேங்க்ல போய் ஆத்திர அவசரத்துக்கு ஒரு 3 முறை நீங்க பணம் எடுத்தீங்கனாலே உங்களுடைய 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட ரூ. 53 சர்வீஸ் சார்ஜா பேங்க் உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுது. உங்க பணத்தை வங்கியில சேமிச்சு வச்சு உங்க பணத்தை நீங்க வித்ட்ரா பண்ணிட்டு உங்க பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்றதுக்கு நீங்க பேங்க்குக்கு ரூ. 53 கட்டுறீங்க. இது இல்லாம மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலனா அதுக்கு வேற சார்ஜஸ் போடுறாங்க. இந்த மகளிர் உரிமை தொகையை தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அந்த முதல் தவணையை போட்ட பொழுது இந்த பிரச்சனை வந்தது தெரியுமா? நிறைய பேங்க்ல நிறைய பெண்களுக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லாததுனால இவங்க போட்ட அந்த ரூபாயில இருந்து இருக்கக்கூடிய அந்த ஃபைனை கழிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்தது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு வான் பண்ணுச்சு, யாரும் இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை பணத்துல இருந்து இந்த மினிமம் பேலன்ஸ்க்காக நீங்க பணம் எடுக்க கூடாது அப்படின்னு.
அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஆவரேஜ் இந்தியனுடைய இன்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000ல இருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க மாசம் ஏதாவது ஆத்திர அவசரம்னு ஏடிஎம்ல போய் நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 200ல இருந்து 300 ரூபாய் அவன் பிடிக்கிறான். சில சங்கிகள் வந்து சொல்லுவாங்க டிஜிட்டல் இந்தியாவை தான் மாறிடுச்சே. இப்ப எல்லாத்துக்கும் வந்து நம்ம கூகுள் பே இல்ல பேடிஎம் இல்ல ரூபே தானே யூஸ் பண்றோம். எத்தனை பேர் ஏடிஎம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, ஏடிஎம் அதிகமா யூஸ் பண்ற மக்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. கிராமப்புறங்கள்ல அதிகமா ஏடிஎம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த டிஜிட்டல் இந்தியா, இந்த நெட் பேங்கிங் இதெல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியாது. வயசானவங்க, ரிட்டயர் ஆனவங்க, பென்ஷன் வாங்குறவங்கலாம் இன்னும் மாசத்துக்கு 2 தடவ, 3 தடவ ஏடிஎம்க்கு போயிட்டு தான் அவங்களுக்கு தேவையான காச எடுத்துட்டு வராங்க. மாணவர்கள் வெளியூர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய மாணவர்கள், அப்பா, அம்மா செலவுக்கு காசு அனுப்பிச்சா கையில இருந்தா செலவழிஞ்சிருமோ அப்படிங்கறனால பேங்க்லயே வச்சு அப்பப்போ தேவைக்காக ரூ. 200 ரூ. 300 எடுப்பாங்க. அப்படி ரூ. 200 ஒரு டிரான்சாக்ஷன்ல எடுக்கிறதுக்கு ரூ. 23 நீங்க காசு கட்டணும் அப்படின்னா, இது எவ்வளவு அநியாயம்? அப்ப இது யார அதிகம் பாதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசதியா இருக்கிறவங்கள பாதிக்கல. திரும்ப திரும்ப ஏழை, எளிய, நடுத்தர மக்கள தான் இது பாதிக்குது. மாசம் ரூ. 10,000ல இருந்து ரூ. 25,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க கிட்ட நீங்க மாசம் இந்த மாதிரி ரூ. 500 பிடுங்கிட்டீங்கன்னா, அது எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறத யோசிச்சு பாக்குறீங்களா? உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நீங்க கட்டிதான் ஆகணும். அப்படிங்கிற நிலைமையில இன்னைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல, இவங்க சொல்ற மாரி டிஜிட்டல் இந்தியா மயமாக்கப்பட்ட ஒரு நாட்டுல, ஒரு 100 கோடி அக்கவுண்ட் இருக்குன்னே வச்சுப்போமே. ஒரு அக்கவுண்ட்க்கு ஒரு மாசத்துக்கு ரூ. 100 வைங்களேன். எத்தனை லட்சம் கோடி இந்த அரசாங்கம் கலெக்ட் பண்ணுது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. சரி ஒழிஞ்சு போறது கலெக்ஷன் தான் போடுறீங்களே, இத மக்கள் நலனுக்காகவோ, மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்காக நீங்க யூஸ் பண்றீங்களா? அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்ல. லட்சக்கணக்குல கோடி கணக்குல நாம கஷ்டப்பட்டு கட்டக்கூடிய இந்த பணத்தை தூக்கி கார்ப்பரேட்டுகளுக்கு குடுக்குறாங்க. லோனா குடுக்குறாங்க. நாம போய் ஒரு ஹவுசிங் லோனோ, ஒரு மார்ட்கேஜ் லோனோ, இல்ல ஒரு ஆட்டோமொபைல் லோனோ வாங்கணும்னா ரூ. 10,00,000 லோன் வாங்குனா, நம்ம கட்டி முடிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15ல இருந்து 20,00,000 நாம கட்டியிருப்போம். ஆனா இந்த கார்ப்பரேட்டுகள் திரும்பி கட்ட மாட்டோம்னு தெரிஞ்சே கோடி கணக்குல வாங்குறாங்க. அதுக்கப்புறம் கட்டாம கம்பி நீட்டிட வேண்டியது. அப்புறம் வேற வழி இல்லாம ஹேர் கட் அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்கு சலுகை கொடுத்து வர்ற அமௌண்ட்ட வாங்கிப்போம் அப்படின்னு வாங்கிக்க வேண்டியது. 2021ஆம் வருடம் மட்டும் இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு 4,50,000 லட்சம் கோடி இந்த அரசாங்கம் வந்து கடன் கொடுத்திருக்கு. அதுல திருப்பி கட்டினது என்னவோ 1,50,000 லட்சம் கோடி தான். மீதி 3,50,000 லட்சம் கோடிய கிட்டத்தட்ட தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்படி கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,50,000 லட்சம் கோடியை கார்ப்பரேட் லோன்ஸ இவங்க ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யாரோட பணம்? நாம கட்டுற ஜிஎஸ்டி, நாம கட்டுற வரி பணம். இந்த மாதிரி பேங்க்ல நம்மளுடைய சர்வீசஸ்க்காக நம்ம கிட்ட இருந்து சுரண்டப்படக்கூடிய பணம். இத பத்தி எல்லாம் எங்க நாம கேள்வி கேட்டுருவோமோ அப்படிங்கறத மூடி மறைக்கிறதுக்கும் நம்மள திசை திருப்பத்துக்கும் தான் பாருங்க. இந்தியா உலகத்தின் 4வது மிகப்பெரிய பொருளாதாரமா மாறிடுச்சு. நாம ஜப்பானையே ஓவர்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாம் கதை அளந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? தி டெவில் இஸ் இன் தி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளிப்படையாக இவர்கள் சொல்லக்கூடிய அந்த பொய்க்குள்ள நிறைய உண்மைகள் மறைஞ்சிருக்கு. அதை என்னைக்குமே இந்த சங்கி கூட்டம் நமக்கு சொல்லாது. ஜிடிபியை மட்டும் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தில் 4வது மிகப்பெரிய பொருளாதாரமா மோடி ஆட்சி இல்ல. அதுக்கு முன்னாலேயே நம்ம மாறிட்டோம். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலேயே அப்படி மாறிடுச்சு. ஆனா இந்தியாவுடைய பர்ச்சேசிங் பவர் இல்ல பர் கேபிட்டா இன்கம் தனி மனித வருமானத்தை வச்சு பாத்தீங்கன்னா 186 நாடுகள்ல நாம 119வது இடத்துல இருக்கோம். இன்னைக்கு பொருளாதாரத்துல நம்ம ஜப்பானை முந்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு ஜப்பானை பின்னுக்கு தள்ளிட்டு நாம 4வது பெரிய பொருளாதாரமா மாறிட்டோம் அப்படின்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? ஜப்பான்ல இருக்கிற ஒரு மனிதனுடைய தனி நபர் வருமானம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு $54,000. அவங்க உலக நாடு ரேங்கிங்ல 38வது இடத்துல இருக்காங்க. ஒரு சராசரி இந்தியனுடைய தனிநபர் வருமானம் ஆண்டுக்கு எவ்வளவு தெரியுமா? வெறும் $12,000. 186 நாடுகள்ல 119வது இடத்துல இருக்கும். அப்ப எப்படி உலகத்தின் மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படின்னு நம்மள சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மை நான் சொன்ன மாதிரி the devil lies in the details. இங்க இருக்கக்கூடிய பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரராயிட்டு போறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஏழைகள்
மிகவும் ஏழைகள் ஆயிட்டு போறாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல சிக்கி தவிக்கிறது இந்த பாழா போன மிடில் கிளாஸ். 10 வருஷமா சம்பளத்துல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா நாளுக்கு நாள் விலைவாசி அதிகமாயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் டாக்ஸஸ் அதிகமா கட்டிட்டு இருக்கோம். இதோ இந்த மாதிரி ஏடிஎம் சர்வீஸ் சார்ஜ்ன்னு நம்ம கிட்ட இருந்து காசு புடுங்கிட்டு இருக்காங்க. இந்த காசெல்லாம் நமக்காக பயன்படுத்தாம மீண்டும் இதே கார்ப்பரேட்டுகளுக்கு லோனா கொடுத்து அவங்கள மேலும் மேலும் பணக்காரர்களாக்கி கொண்டிருக்கிறது இந்த அரசு. இதெல்லாம் யார்கிட்ட போய் கேக்குறது? எந்த போரம்ல போய் நம்ம அட்ரஸ் பண்றது? அப்படியே கேட்டாலும் இதற்கு பொறுப்பான பதில் வருமா? ஏழை தாயின் மகன், ஏழை தாயின் மகன் அப்படின்னு பேசுறாரு மேடைக்கு மேடை மிஸ்டர் மோடி. என்னைக்காவது அந்த ஏழை எளிய மக்களுடைய வருமானத்தை பத்தியோ பொருளாதாரத்தை பத்தியோ அவர் கவலைப்பட்டிருக்கிறாரா? டிமானிட்டைசேஷன் கொண்டு வரும்போது என்ன சொன்னாரு? 50 நாள் எனக்காக நீங்க பொறுத்துக்க மாட்டீங்களா? நான் இதெல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். கருப்பு பணத்தை எல்லாம் திருப்பி கொண்டு வந்துருவேன் இந்த நாட்டுக்கு அப்படின்னு பேசினார்ல. எவ்வளவு கருப்பு பணத்தை திரும்ப கொண்டு வந்திருக்கிறாரு? எத்தனை கார்பரேட்ஸ் ஏமாத்திட்டு கடனை வாங்கிட்டு ஓடி போயிருக்கிறான். எத்தனை பேரை திருப்பி கூப்பிட்டு வந்து எத்தனை பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறாரு? இல்ல நம்ம பணத்தை மீட்டி இருக்காரு, இல்ல நம்ம பணத்தை மீட்டு இருக்காரு. யோசிச்சு பாருங்க. நம்ம நிதி அமைச்சரை பத்தி சொல்லவே வேண்டாம். அந்த அம்மா கலெக்ஷன் போடுறதுலயே குறியா இருக்கு. ஜிஎஸ்டி மூலமா பாருங்க ஏப்ரல் மாதம் வரலாறு காணாத கலெக்ஷன்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பெருமையா ட்வீட் போடுறாங்க அந்த அம்மா. இன்னொரு பக்கம் இந்த பேங்குகள் மூலமா இந்த மாதிரி நம்மள சொல்றாங்க. இத பத்தி கேள்வி கேட்டா அரகண்டா பதில் சொல்லுவாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த அம்மா அவ்வளவு ஆணவமா பேசுது. அப்ப சாதாரண ஏழை எளிய மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த மாதிரி எப்படி பதில் சொல்லும்? யோசிச்சு பாருங்க. வெங்காய விலை ஏறிடுச்சுன்னா நான் வெங்காயம் சாப்பிடுறது இல்ல, நான் பூண்டு சாப்பிடுறது இல்லன்னு சொல்ற இதே நிர்மலா தங்க நகை கடனுக்கு இவ்வளவு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னா நான் தாலியே போடுறது இல்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? நான் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டியிருந்தா தானே எனக்கு அதை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்களா? குடும்பம் நடத்தி பட்ஜெட் போட்டிருந்தா தானே அதுல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் புரியும். குடும்ப பட்ஜெட்டே போடாத இந்த அம்மா நாட்டு பட்ஜெட்டை எப்படி போடும்? யோசிச்சு பாருங்க. ஆனா பேச்சு மட்டும் நல்லா இங்க இருந்து இது வரைக்கும் கிளியும். இவ்வளவு நாள் எல்லாரும் ஊர்கா மாமி ஊர்கா மாமி அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்கல்ல. உண்மையிலேயே நம்மளதான் உரிச்சு உப்பு கண்டம் போட்டு ஊறுகா போட்டு இன்னைக்கு உலர வச்சு இந்த மாமி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கு. தொடர்ந்து கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கக்கூடிய அரசாங்கமா தான் இந்த பாஜக அரசாங்கம் இருந்திருக்கு. இந்த கொள்ளைக்காரிகளை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சம்பல் கொள்ளைக்காரி பூலான் தேவி கேள்விப்பட்டிருப்பீங்க. பேண்டிட் குவீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அம்மா கூட ஒரு சில பேர் ராபின்ஹுட் அப்படின்னு கொண்டாடிட்டு இருந்தான். ஏன்னா பணக்காரங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்சு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னான். ஆனா இங்க இந்த நவீன பூலான் தேவி அப்படியே ஆப்போசிட். ஏழை எளிய மக்கள் கிட்ட இந்த மாதிரி நேரடியாகவும் மறைமுகமாகவும் கொள்ளையடிச்சு கொண்டு போய் கார்பரேட் கால்ல கொட்டுறாங்க. இந்த கொள்ளைய பத்தி நாம கேள்வி கேட்டோம்னா ஐயோ பாருங்க விக்சித் பாரதா மாறிட்டோம், ஐயோ பாருங்க 4வது பெரிய பொருளாதாரமா மாறிட்டோம் அப்படின்னு உருட்ட வேண்டியது நம்ம தலையில முழகா அரைக்க வேண்டியது. முன்னெல்லாம் பணத்தை பத்திரமா வைக்கிறதுக்காக பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவோம். இன்னைக்கு பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணாதான் நம்ம பணத்துக்கு கேரண்டி இல்ல அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது?